ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஆப்பத்துக்கு நான் 2 பாவு அரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கலாம். இது இப்போ நான் 3 to 4 டைம்ஸ் கழுவிருக்கேன். நல்லா கழுவிட்டு இப்போ இதை நம்ம இப்படியே ஒரு 6 to 7 ஹவர்ஸ் நல்லா ஊற வைக்கலாம். நல்லா ஊறட்டும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, நல்லா ஊறின பிறகு இப்போது 7 ஹவர்ஸ் ஆன பிறகு இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் அரிசி போட்டேன். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் குறைன்ற வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு தொட்டு பார்த்தா தெரியும், கொஞ்சம் ரவையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் இதுலேருந்து ஒரு கரண்டி இல்லை 2 கரண்டி மாவு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நான் இந்த குட்டி கரண்டியில் நான் 2 கரண்டி மாவு எடுத்துக்கிறேன். இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இந்த 2 கரண்டி மாவு எடுத்துட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் அரை கப்பு நான் தேங்காய், அந்த ப்ரௌன் இல்லாமல் வெள்ளையாக இருக்கிறத வரைக்கும் நல்லா திருவி வச்சுருக்கேன். அதை இதுலேயே போட்டு இப்போ இது நல்லா நைஸாக ருபிக்க போகிறேன். நல்லா ருபிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ நல்லா நைஸாக ருபியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவை இப்படி பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நைஸாக ருபியிருக்கேன். இப்போ இது நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், நான் எல்லாம் மாற்றிக்கினேன் ஒரு பவுலுக்கு. இப்போ இதை மிச்சம் இருக்கிறத தண்ணி ஊற்றி அலசி நம்ம இப்போ இதை கஞ்சி மாதிரி காச போகிறேன். இந்த 2 கரண்டி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ அந்த 2 கரண்டி மாவு இருக்கு இல்லைங்களா, இப்போ நான் ஒரு கடாயில் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இருக்குது இல்லைங்களா, ஒட்டிகிட்டு இருந்துருக்கோம் இல்லையா மாவெல்லாம், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நம்ம கஞ்சியாக காச போகிறோம். ஆப்பத்துக்கு இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இதை ஊற்றிட்டு கேஸ் பற்ற வச்சு இதை நிதானமாக நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். மீன்ஸ் கலக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கஞ்சி மாதிரி நல்லா வரும். அப்போ நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம மாவில் ஆட் பண்ணுவோம். இதை பாருங்கள், இந்த மாதிரி வரும்போது நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்படி கிண்டிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு நல்லா இந்த கஞ்சி மாதிரி நல்லா வரும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ண இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்சி வந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா வந்துச்சு. இப்போ நல்லா அந்த என்ன சொல்கிறோம், கட்டி விழாமல் நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட போகிறேன். நல்லா ஆறட்டும். ஓகே, போதும், இது கரெக்டாக இதை ஆஃப் பண்ணிடுறேன். இது இப்படியே நல்லா ஆறட்டும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஆறின கஞ்சியை நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். நல்லா க்ளீனாக எல்லாமே இதுலேயே போட்டுட்டு இப்போ இதை நம்ம கொஞ்சம் திக்காகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், தண்ணியாக இல்லாமல். இப்போது ஒரு விஸ்க் வச்சு நான் க்ளீனாக மாவை இப்போவே மிக்ஸ் பண்ணிட போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். போட்டுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நான் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம விஸ்க் எடுத்துகிட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், க்ளீன் பண்ணி. ஓகே, பாருங்கள், இப்போ இதை நான்
லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகிறேன். நம்ம நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எப்படி சுடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம பாருங்கள், இப்போ காலையில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். நல்லா மாவு கொஞ்சமாக உப்பி வந்திருக்கு. ஓகே, இப்போது இதை வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்மளுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்துக்கு கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா மிச்சம் இருந்தாலும் இந்த மாவு அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தேவையான மாவு வந்து நான் இப்போ ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ஓகே, பாருங்கள், எனக்கு தேவையான மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து தண்ணியாக இருக்கணும். எவ்வளோ தண்ணி ஊற்றினா கூட சூப்பராக வரும். அப்படி தண்ணி மாதிரி இருக்கணும் இந்த மாவு ஆப்பத்துக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும் அப்படியே மாவு. உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தண்ணியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஆப்பமும் நல்லா சூப்பராக வரும். ஓகே, இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆப்பம் எப்படி சுட்டு எடுக்கிறது பார்க்கலாம். இப்போது ஆப்பச்சட்டி வச்சுருக்கேன். நல்ல ஆப்பச்சட்டி காஞ்சிருக்கு. இதில் இப்போ நம்ம மாவு விட போகிறோம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்ரி டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 2 கரண்டி மாவு விட போகிறேன். இந்த குட்டி கரண்டி எடுத்தேன்னா நான் 2 கரண்டி மாவு விட்டு இப்படி வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி இப்படி ஷேப் பண்ணிங்கன்னா ஆப்போ ஷேப் வந்துடும். இப்போ இதை வந்து நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட போகிறேன். நம்ம ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் நல்லா வெந்து வரும். அப்போ க்ளீனாக சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், ஆப்பம் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் ஒரு நைஃப் வச்சு தொட்டு பார்த்தேன், நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நான் கத்தி வச்சு இப்போ இதை எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா, ஆனால் பொறுமையாக எடுத்துகிட்ருக்கேன். லைட்டாக என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டே நான் கடாயை எண்ணெய் தடவி விட்டுட்டேன். நம்மளுக்கு இது எண்ணெய் கூட ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. நம்ம தோசை விட இது ரொம்ப கம்மியான எண்ணெய் தான் இழுக்கும். பொறுமையாக எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, வாவ், நம்ம அப்பம் ரெடி. சூப்பராக வந்துச்சு. இப்படியே நான் தட்டு. வாவ், சூப்பரான ஆப்பம். உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஆப்பம். வாவ், நல்லா வந்திருக்கு. சென்டரில் நல்லா உப்பி, சைடில் கிறிஸ்பியாக செம்மையாக இருக்குது. இப்போ இன்னொன்று பண்ணலாம். நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். திருப்பியும் 2 கரண்டி மாவு விட போகிறேன். எவ்ரி டைம் மாவு விடும் போது மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கையில் நிதானமாக ரொட்டேட் பண்ணி விட்டுடலாம். எல்லோரும் நீங்கள் சுட சுட ஆப்பம் சூப்பராக காலியாகும். வெந்துடுச்சு. வாவ், இப்போ இதுவும் நைஃப் வச்சு நான் அப்படியே எவ்வளோ க்ளீனாக வருது பாருங்கள். நம்ம வெறும் அரிசி தான் போட்டு அந்த கஞ்சி மாதிரி காசி விட்டோம். இது க்யூட்டாக கப் மாதிரி வந்துச்சு எனக்கு. பாருங்கள், சூப்பரான ஆப்பம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆப்பத்துக்கு நீங்கள் தேங்காய் பால் வச்சு இன்னும் சாப்பிட்லாம். சட்னியும் நல்லாயிருக்கும், குருமாவும் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.